2025ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. கடற்றொழில் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற குறித்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இளங்குமரன், ஸ்ரீ பவானந்த ராஜா, ராஜீவன் மற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நடைமுறைப்படுத்தப்பட்டது இருந்தது. ஆனால் இந்த முறை அதில் கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் பார்க்கணும். என்னென்னு கேட்டால், இது மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்குறோம் இந்த மாவட்டத்தில் நடைபெறுகின்ற அனைத்து அபிவிருத்தி திட்டங்களுக்கும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கி கொள்வது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் தான் நாங்கள் இந்த விஷயமாக இவ்வாறு நடவடிக்கை வந்திருக்கிறோம். தவிர அல்லது யாரையுமே இதில் ஒதுக்கி வைக்கணுமோ அல்லது மெண்டேட்டை நாங்கள் தவறாக பயன்படுத்துறதாக இல்லை. அப்போ அந்த வகையில் இது நாங்கள் பாராளுமன்றத்தை இது மேலதிகமாக தேவைப்படுமாக இருந்தால் உறுப்பினர்கள் நாங்கள் மேலதிகமாக வேண்டுமானது இது பாராளுமன்றத்தின் ஊடாக நாங்கள் பேசிக்கொண்டு ஒரு கேட்குற தலைவர் வந்து இப்போ நீங்கள் நேரடிய கருத்தை வந்து உருவாக்குறதுன்னா அந்த ப்ரோசஸ் என்ன அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வந்து சொல்லப்படுறதை வந்து நீங்கள் உங்களோட முன்மொழிவுகளை கொடுத்துட்டு அப்போ நாங்கள் முன்மொழிவுகளை கொடுக்குறோம். அதுக்கான ப்ரொசஸ் தான் கலைக்க போகிறோம். நாங்கள் அதுக்கான ப்ரொசஸ் தான் கலைக்க போகிறப்ப அதை இன்னும் தீர்மானிக்க ஜிஏ சொன்ன வந்து பிரதேச மட்டத்தில் நாங்கள் நிதி என்கிட்ட 56 மில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கீடு செய்வது எப்படின்னு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். அப்போ அந்த ஒதுக்கீட்டுக்கு ஏற்ப அதுக்கு அந்தந்த பிரதேசங்களில் எம்பிகளுக்கான ஏதாவது ஆலோசனைகள் இருக்குமாவது அந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்மொழிகிறத நாங்கள் பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்துறது தயாராக. இலங்கை முழுக்க இந்த நிதி அப்படியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த முடிவுகள் எடுக்கப்பட்டாங்க. இல்லை முடிவெடுக்க திட்டங்கள் தயாரிக்கப்பட்டது. இல்லை திட்டங்கள் என்னென்றால் இதில் என்னென்றால் இது இந்த அமைச்சருடைய சுற்றறிக்கை, அதாவது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருடைய 2025/1/29 இலக்க கடிதத்தின் பிரகாரம் இலங்கை முழுவதற்குமாக தீவு முழுவதற்குமாக 2250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு 56 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கையினுடைய அல்லது இந்த கடிதத்தினுடைய 2.8வது விடயத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் பிரதேச செயலக மட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட அபிவிருத்தி முன்மொழிவுகளில் மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒதுக்கீட்டை பயன்படுத்தி 2025ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிக முன்னுரிமை கருத்திட்டங்களுடன் 2025 பிப்ரவரி 20 முன்னர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவால் தீர்மானிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த விடயம்தான் நாங்கள் இதில் எங்களுக்கு இது எங்களுக்கு வேண்டாம். மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவில் இந்த விடயங்களை அனுமதிக்க வேண்டும். ஆகவே இதை பிரதேச மட்டத்தில் இருந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவில் அனுமதியை பெற்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சமர்ப்பிக்கிற வளமையான உங்களுக்கு இதில் நினைக்கிற நீண்ட கால அனுபவம் இருக்கின்ற உங்களுக்கு இதில் சரிஜியே. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் இப்போ வளமையாக நடைமுறை ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து அப்ரோச் பண்ணுற வந்து எப்படின்னா வந்து எம்பி மேட்டில் வந்து வளமையாக கேட்குறாரு. அப்போ அந்த திட்டங்கள் வந்து வழங்கப்பட அது பிரதேச மட்டத்துக்கு வந்து வழங்கப்படுறது. இப்போ ஒரு எம்பி சஜஸ்ட் பண்ணுற விஷயங்களை வந்து அந்த பிரதேசங்களுக்கு எந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து அதை அப்ரூவ் பண்ணுறதா இல்லாட்டி அதை மாற்ற வேணுமா என்று கொள்கையில் முடிவுகள் எடுக்கிறது. இப்போ இந்த முறை அந்த ப்ரோசஸ் இல்லையே, அதைத்தான் நான் கேட்குறேன். அப்படி இருக்கா? அப்படி இருக்க போல தெரிய இல்லை. கடந்த வருடத்துக்குரிய 2024ஆம் ஆண்டு நடைமுறையிலே எங்களுக்கு மாவட்டத்திற்கென மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கென ஒரு தொகை மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 322 மில்லியன் ரூபாய் எங்களுக்கு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழுவுக்கு ஒருங்கிணைப்பு செயற்பாடு இந்த அபிவிருத்தி ஒதுக்கப்பட்டது டிசிபிக்கு. அதற்கு மேலதிகமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைக்கு அமைவாகவும் மேலதிக நிதி ஒதுக்கீடுகள் கடந்த வருடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இம்முறை இது முதலாம் கட்டமாக நான் நீங்கள் கதைக்கிற விடயங்கள் உண்மையிலே இது பாராளுமன்றத்திலே இதற்குரிய கருத்துக்களை முன்வைத்து அங்கே இதுக்குரிய நீங்கள் இப்பதான் வரத்துடைய ஆரம்பம். இது இன்னும் இந்த நீண்ட காலத்தில் இந்த அபிவிருத்தி நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்ற காரணத்தினாலே என்னுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவுடைய செயலாளர் என்ற வகையிலே என்னுடைய தயவான வேண்டுதல் இந்த 56 மில்லியன் ரூபாய் கிடைக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டை நாங்கள் எவ்வாறு மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி நோக்கி செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம் என்பதை நாங்கள்
இந்த கூட்டத்திலே தீர்மானித்துக் கொண்டு இதற்கு மேலதிகமாக நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய அந்த நிதி கோரிக்கைகள் அல்லது உங்களுடைய மாவட்டத்திலே மக்கள் பிரதிநிதியாக தெரிவு செய்யப்பட்ட உங்களுடைய கோரிக்கைகளை மாவட்டத்திலே நடைமுறைப்படுத்தக்கூடிய நிதி ஒதுக்கீடுகளை நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலே அதை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திலே நான் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவாகவும் நான் அந்த திட்டங்களை பிரதேச செயலாளர்கள் சார்பில் பெற்றுக்கொள்வதற்கு நான் ஏன் இதை கேட்கிறேன்டா இப்போ ஒரு எம்பிக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து கிடைச்ச மெண்டேட்டின் படி வந்து எங்களோட மக்களுக்கு வந்து நாங்கள் ஒரு ஏதோ ஒன்று செய்யலாம்ன்ற உரிமையோட இந்த ப்ரொவிஷன் மட்டும்தான் இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்ற வந்து போன முறையானது எல்லாமே வந்து மேலதிகமாக வந்து ஒரு அதுக்கு மேலதிகமான ஒரு சலுகை மாதிரி வழங்கப்பட்டதே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த முறைமையை நீங்கள் மாத்துறீங்கன்னா எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் கூட இல்லாமல் போகும். நாங்கள் அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, ஆனால் கிட்டத்தட்ட 77 வருஷம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இந்த நாட்டின் சரித்திரத்தில் வந்து முதல் தடவை போன முறையும் வந்து நீங்கள் சொன்னது மாதிரியே இல்லை, இதே மாதிரி அரசாங்கம் வந்து முழுக்க தாங்கள் தான் அந்த திட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாண்டு இருந்த இடத்துல இப்போ நாங்கள் ஒப்ஜெக்ட் பண்ணி டக்ளஸ் தேவானந்தம் அந்த பிரச்சனை அங்கே கிளப்பி இப்போ கடைசியில் வந்து எங்களுக்கு சொல்லப்பட்ட ஜனாதிபதி சேரம் வந்து சொன்ன வந்து நீங்கள் 50 மில்லியன் கிட்டத்தட்ட ஒவ்வொரு எம்பிக்கும் வந்து 50 மில்லியனுக்குரிய வேலை திட்டங்களை கொடுக்கச்சு. நாங்கள் அதை கொடுக்க வந்து அது ஒதுக்கீடு நடந்தது. அப்போ இதுதான் முதல் தடவை இது மாற்றப்பட போகுது விளங்கு. அப்போ நீங்கள் அதை இதுக்கு நாங்கள் இன்றைக்கு நான் இணங்கினால் அதுக்கப்புறம் எனக்கு உரிமையோட வந்து இந்த விஷயத்தை வேற எந்த ஒரு இடத்துல வந்து நான் கேட்கல. ஏன்னா நானே இணங்குறேன். இதுவரைக்கும் 70 வருஷமா இருந்த ஒரு அடங்குமுறையை வந்து நானே விரும்பி வந்து கைவிடுறதுக்கு நான் இணங்கியிருக்கிறேன். அதுக்கு நான் இணங்கிறேன். இப்போ எனக்கு விளங்குது அரசாங்கம் வந்து ஒரு தங்களோட கிளீன் ஸ்ரீலங்காண்ட கொள்கையின் அடிப்படையில் வந்து நாங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும்னு கேட்கறதுல முழு நியாயமும் இருக்கு, அது நாங்கள் ஒத்துழைப்போம். அதுக்கு இந்த துறைகளுக்கு வந்து நீங்கள் முன்னுரிமை கொடுங்கன்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு, அதுக்கும் நாங்கள் ஒத்துழைக்கல. ஆனால் எங்களுக்குரிய எங்களுக்கு வந்து மெண்டேட் கொடுத்த ஆளுக்கு வந்து நாங்கள் ஒன்றுமே செய்யலாத நிலைமை நாங்கள் வரப்போம். அது இப்போ இருக்கிற நிலையில வந்து நீங்கள் டிஎஸ் பேரக்டர்னா முழு பொறுப்பை ஊக்க போறீங்க. டிஎஸ் மேன் தேர்ந்தெடுக்கிற விஷயங்களுக்கு வந்து நாங்கள் அக்ரி பண்றோமோ இல்லையோன்றது தான் வரப்போ நடைமுறை. அப்படி இல்லைன்னா இன்றைக்கு நீங்கள் முடிவு எடுக்கணும். எங்களுக்கு வந்து அவர்களே இப்போ நாங்கள் சொல்றோம் என்னன்னா, இப்போ இந்த 56 மில்லியனை நாங்கள் பிரதேச மட்டத்துக்கு பிரிச்சிருக்கோம். இதுக்கு நீங்கள் 10 மில்லியனுக்கான 10 மில்லியனுக்கான ஒரு ப்ரொபோசல் தான். நாங்கள் பிரதேச மட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுது, மாவட்ட மட்டத்திலையும் பிரதேச மட்டத்திலையும். இப்போ நீங்கள் அந்த முடியுமாக இருந்தால் உங்களோட பிரதேச மட்டத்தில் நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கின்ற அந்த இது முறை கேட்டு உங்களோட இதில் வந்து தலைவர் வந்து அப்படி ஒன்றும் இல்லை. நான் வாசிதம் படிக்கிறது அப்படி அந்த பிரதேசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டாயம் கொடுக்க வேணும்னு இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நாங்கள் 10 மில்லியனை இல்லை முன்மொழியை கொடுக்க அது நாங்களையும் வந்து ஒரு முயற்சி எடுக்கணும் தானே. ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் வந்து அளவாக வந்து கொடுக்குறது நான் அப்படித்தான் ஒதுக்குறேன். நீங்கள் பார்த்துறீங்கன்னா இந்த டிசிபி ஒதுக்குற எல்லாமே வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து நான் ஈக்குவலாக வந்து ஒதுக்கிவாங்க. ஓகே, அது அப்படி நாங்கள் இதிலேயே ஒதுக்கணுமோ? நீங்கள் அதை ஒதுக்கீடு செஞ்சாங்க கூட நாங்கள் என்னென்னா இப்போ நாங்கள் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்க கௌரவ அமைச்சரோட நாங்கள் இந்த படத்துறையாடின விடயம் இப்போ நாங்கள் கிடைக்கிற இந்த 56 மில்லியன் ரூபாயும் எவ்வாறு பிரதேச செயலகங்களுக்கு பங்கிடலாம் என்ற ஒரு 3 வகையான தீர்மானத்தை நாங்கள் இதில் உங்களுக்கு காட்சிப்படுத்தி 3 வகையான தீர்மானத்தை காட்சிப்படுத்தி அதில் பொருத்தமான தீர்மானத்தை அடையாளம் காணுவதாக தான் எங்களுடைய நோக்கம் இருந்தது. அதாவது இதில் முதலாவது விடயம் வந்து நாங்கள் பார்த்தோம் அந்த எப்படி பிரிக்கலாம் என்றது. நாங்கள் கௌரவ அமைச்சர் குறிப்பிட்டது போல நாங்கள் இதில் எவ்வாறு கேட்டால் முதலாவது ஒவ்வொரு அவர்களுடைய சனத்தொகை அடிப்படையில் பிரிக்கிறதாக ஒரு விடயமும், 2வது விடயமாக ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் 2 மில்லியன். அப்ப நீங்கள் அந்த சஜஷன்ஸை வந்து நீங்க கொடுங்க, அதுல நியாயம் இருக்கு. நீங்க சொல்லி இருக்கிற இந்த நீங்க இதை பிரிச்சு வச்சிருக்கிற டீடைல்ஸின் பிரகாரம் வந்து எங்கள்கிட்ட கொடுங்க. இல்லை இதுல திட்டம் இல்லை. இது நாங்கள் இப்ப என்னென்ன இந்த 56 மில்லியனை இதை நாங்கள் உடன்பட்டோம் என்று சொன்னால் பிரதேச செயலக பிரிவுக்கு இவ்வாறு உதாரணமாக நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்காக
5 மில்லியன் ரூபாய் கோப்பாய் தென்மராட்சி மற்றும் நல்லூர் பிரதேச செயலகங்களுக்கு 5 மில்லியன் ரூபாவும் ஏனைய பிரதேசங்களுக்கு இந்த பச்சையில் 3ஆவதாக காட்டியிருக்கும் வகையிலே பிரதேச செயலக ரீதியாக ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற செயற்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இந்த சம சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நாங்கள் இதற்கு இருப்போம். நாங்கள் இதுக்கு பிறகு நாங்கள் இனி ஒவ்வொரு பார்லமெண்ட் உறுப்பினருக்கும் 10 மில்லியன் ரூபாய் என்று சொன்னால் நாங்கள் அதனை ஒவ்வொரு பிரிவுக்கும் நாங்கள் பங்கீடு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இம்முறை இந்த கருத்திட்டங்களை சமர்ப்பிக்கும் போது ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக குறைந்தது ஒரு திட்டத்திற்கு 1 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்ற செயற்பாடும் அங்கே சொல்லி இருக்கின்றது. அவங்களுக்கு அதில் ஒரு சில வேளைகளிலே ஒரு பார்லமெண்ட் மருதங்கடி போன்ற பிரதேசங்கள் அபிவிருத்தி ரீதியாக பின்தள்ளப்பட்டிருக்கு. அப்படி அபிவிருத்தி ரீதியாக பின்தள்ளப்பட்டது காரணமாக தான் அந்த இடங்களிலிருந்து மக்கள் வெளியேறி நகரப்பகுதிக்கு வருகின்றார்கள். எனவே அபிவிருத்தி என்பது இந்த நிதி 56 மில்லியன் என்ற ஹோம்லேண்ட் கோரியே இல்லை. அடுத்து வருகின்ற நிதிகள் கூட இந்த குறிப்பாக இந்த பின்தள்ளப்பட்ட பிரதேசங்களுக்கு மக்கள் தொகையை கருத்தில் கொண்டாது அவருக்கு அந்த பின்ன பிரதேசங்கள் அவசியம் கூடுதலாக அந்த பிரதேசங்கள் தான் ஒதுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் நெடுந்தீவு அகலதீவு போன்ற பகுதிகளில் ரோடுகளாக மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக மக்கள் வெளியேறுகிறார்கள். வெளியேற தடுப்பவர்கள் சொன்னால் அந்தந்த பிரதேசங்களுக்கு கூடுதலாக நீங்கள் என்னுடைய அபிப்பிராயம் தெரிவித்துள்ளோம். இல்லை அதை நான் சொன்னேன். இப்போ நாங்கள் மக்கள் சனத்தொகைக்கு எடுத்து பார்த்தோம்னா அந்த 4வது விடயமாக கடைசியில் போட்டிருக்கிற அந்த மஞ்சள் கத்தில் போட்டிருக்கிறத பார்த்தோம்னா மக்களுடைய சனத்தொகை அடிப்படையில் நாங்கள் பார்க்க நெடுந்தீவுக்கு ஒன்றும் இல்லை. அதே போலையில வேலனை காய்ச்சி நீங்கள் சொல்றது போல அந்த பிரதேசங்களுக்கு அதே நேரத்தில் இப்போ ரஜீவன் சொல்றது போன்று நீங்கள் டிசைட் பண்ணலாம். இப்போ நாங்கள் 2 மில்லியன் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். இந்த 56 எப்படி பிரிக்கிறது? அப்போ இதில் நமக்கு ஒரு விவாதங்கள் வரலாம். இப்போ நீ கோப்பாய் எடுத்துக்கொண்டா நல்லூர் எடுத்துக்கொண்டா அதுகளுக்கான தேவைப்பாடுகள் எப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் கைட்ஸ்க்கு அடுத்து நெடுந்தீவுக்கு எப்படியாப்பட்ட தேவைகள் இருக்குங்கிறது நீங்கள் சொல்கிறது நியாயம். 16 அது சம்பந்தமான டிசைட் வந்து இங்கே பண்ணலாம். நீங்கள் உங்களோட பக்கத்தால் ஏதாவது முன்மொழிவுகள் வைப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக அதை கன்சிடர் பண்ணி அதுக்கான நிதி ஒதுக்கீடு கூடுதலாக செய்யணுமா அதுகளே செய்யலாம். ஒன்று. 2வது நாங்கள் இன்னொன்று என்னட்ட இது வந்து என்ன டிசிபி பண்ணிட்டானே சரியானது. அப்போ இது மாத்திரமல்ல அந்த பிரதேசங்களுக்கு செய்ய போகும். அது மாத்திரமல்ல இன்னொரு இப்போ எனக்கு ஜனாதிபதி அவர்கள் சொன்னார் 500 மில்லியன் ரூபாவுக்கான ஒரு ப்ரொபோசலை இந்த இடத்துல அனுமதி வாங்கிக்க சொல்லி இப்போ அதனால இது மாத்திரமல்ல இதோடு சேர்ந்து நாங்கள் பிறகு எங்களுடைய ஏனைய அமைச்சுக்கள் ஊடாக செய்யப்படுகின்ற பல்வேறு வேலைகள் இருக்கு. அப்போ அந்த வேலைகள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இது வந்து உறுப்பினர்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ப செய்கின்ற வேலை திட்டம் இது. 14 வென்று நாங்கள் அதாவது விசேடமாக என்ன கைட்ஸ் போன்ற பிரதேசங்கள் அல்லது டெல்லி போன்ற பிரதேசங்கள் இதை விட கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நம்முடைய ஏனைய அமைச்சுக்கள் கூட அதையும் கருத்தில் கொண்டு இதிலையும் கூட ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா இருக்கும். நம்ம அதையும் ஒன்று கதிக்கலாம், பிரச்சனை இல்லை. கஷ்டப்பட்ட இடங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம்னா வந்து இது இந்த சஜஷன்ஸும் வந்து மாட்டோம். நாங்கள் நடைமுறைப்படுத்த நாங்கள் போட்டது கிரீன் கலரில் போட்டிருக்க வந்து டிஃபால்ட்டாக ஒவ்வொருமே நெடுந்தீவுக்கும் இப்போ நெடுந்தீவை பார்த்தோம்னா அந்த 2 மில்லியனை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் மக்களோட சனத்துக்கு அங்கே மேலதிகமான திட்டம் ஒன்றும் வேற இல்லை காணாது. அப்போ 2 மில்லியன் போதும். அங்காலே வந்து நாங்கள் அந்த வசதியை செய்த கொடுக்காத காரணத்தினால தான் நாங்கள் இப்போ நாங்கள் இந்த திட்டத்தை கைவிடுறோம். ஏனென்றால் இப்போ இதில் நாங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறோம் இதுலேயும் பெறாது. ஒவ்வொரு பார்லமெண்ட் உறுப்பினருக்கும் மாவட்டத்தினுடைய அபிவிருத்திக்காக 9 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக இன்றைய இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். ஆகவே இதனை எவ்வாறு பார்லமெண்ட் உறுப்பினர்கள் பிரதேச செயலக பிரிவு ரீதியாக பார்லமெண்ட் உறுப்பினர் ரஜீவன் குறிப்பிட்டது போல அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மக்களுடைய இந்த வாழ்வாதாரங்கள் இந்த தேவைப்பாடுகளை முன்னெடுப்பதற்காக அதனை எவ்வாறு பங்கீடு செய்யலாம் என்ற தொடர்பான ஆலோசனைகள் எதுவும் இருக்கு அதனையும் இந்த சபைக்கு சமர்ப்பிக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கிறேன்.